இன்றைய தினத்தில் உங்களோடும் என்னோடும் அவர் இடைப்படுவார் என்று நான் நம்புகிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஃபஸ்ட்டு 2 லைனை வாசிங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். யாருக்கிட்ட யார் சொன்ன வார்த்தைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எலியா கிட்ட என்ன சொல்கிறாரு? பர்வதத்திற்கு முன் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தின் நில் என்றார். அல்லேலூயா. எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சாப்டரை நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்குறோம். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேசத்தை தேவன் பக்கமாய் திருப்பினவர், செத்துப்போன ஒரு விதவையின் மகனை உயிரோடு எழுப்பியவர். எத்தனை தீர்க்கதரிசி முன்பாக, இவர் 450 தீர்க்கதரிசி முன்பாக தேவனே கர்த்தரே உண்மையான தெய்வம் என்பதை நிரூபித்தவர். 3 வருஷம் மழையை நிறுத்தி 3 வருஷம் மழையை வரவழைத்தவர். அல்லேலூயா. எல்லா சாதனைகளையும் எல்லா வெற்றிகளையும் படைத்தவர். இப்போ எங்கே இருக்கிறாருன்னா ஒளிந்து கொண்டிருக்கிறார். யாருனால? எசபேல் ஒரு பெண்ணுடைய பயத்தினால், பெண்ணுடைய வார்த்தைக்கு பயந்து பர்வதத்தில் நிற்க வேண்டியவர் இப்போ பள்ளத்தாக்கில் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. பர்வதம் என்றால் என்ன? உயர்ந்த மலையிடம். அல்லேலூயா. பர்வதம் என்பது உயரத்தின் அடையாளம், பள்ளத்தாக்கு என்பது பிரச்சனையின் அடையாளம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுவார், நான் நிச்சயமாக நம்புகிறேன். அல்லேலூயா. பள்ளத்தாக்குலேருந்து இன்றைக்கி நம்ம வெளியில் வரணும், பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும். யார் பயமுறுத்தலுக்கும் நம்ம பயப்படவே கூடாது. அல்லேலூயா. எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். எங்கே நிற்க சொல்கிறாரு? பள்ளத்தாக்கில் அல்ல. பள்ளத்தாக்கு உயரத்தின் அடையாளம், பர்வதம் என்பது உயரத்தின் அடையாளம், பள்ளத்தாக்கு என்பது பிரச்சனையின் அடையாளம். இன்றைக்கி யார் யாரெல்லாம் ப்ராப்ளத்தில் இருக்கிறீங்களோ பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யாருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் பயந்து போய் எதுக்குள்ளே இருக்கிறோம்? ஒளிஞ்சி கொண்டு இருக்கிறோம். எல்லா வெற்றிகளை பெற்றவன், உயர்ந்த இடத்துல இருந்தவன், அவன் தீர்க்கதரிசியிலேயே நல்ல எல்லா காரியங்களையும், செத்த மனுஷனை எழுப்பினவன், தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் மடங்கடித்தவன், பாகாலை எல்லாம் ஓட விட்டவன். மற்ற ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசிகள் தோற்ற பிறகு எல்லாரையும் ஓட விட்டு வெட்டி போட்டான், வெட்டி சாய்த்தான் தான் அந்த வசனம் இருக்குது. அல்லேலூயா. மழை வர வச்சவன், மழையை நிறுத்தினவன், இப்போ ஒரே ஒரு எசபேலுடைய வார்த்தைக்கு பயந்து எங்கே இருக்கிறான்? ஒளிந்து கொண்டு இருக்கிறான். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கண்டு ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். இருக்கமா இல்லையா? ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா ஜபத்தை விட்டுருவோம், தேவனை விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுட்டு கதவை சாத்திட்டு கம்முன்னு ஓரமாக உட்காந்துறோம். இல்லை, கர்த்தர் சொல்றார், பர்வதத்தில் நில். அல்லேலூயா. எங்கே நிற்கணும்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பர்வதத்தில் நில். பர்வதத்தில் நில், பள்ளத்தாக்கில் அல்ல. அல்லேலூயா. பள்ளத்தாக்கு என்றைக்குமே பிரச்சனை தான். அல்லேலூயா. பள்ளத்தாக்கிலிருந்து என்றைக்கு நீங்கள் வெளியில் வரீங்களோ கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறியிருக்க பண்ணுவார். எலியாவுக்கு கொடுத்த வார்த்தை, அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நிற்க வேண்டிய ஆட்கள். நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன். நம்ம பர்வதத்தில் இருக்க வேண்டியவங்க, பள்ளத்தாக்குக்கே நம்ம போகவே கூடாது. அல்லேலூயா. என்னைக்கு ரட்சித்து அரவணைத்து கரப்பிடித்து தூக்கினாரோ நம்மை பர்வதத்தில் பார்க்கிற தேவன். பர்வதத்தில் தான் தெய்வன் இருப்பார், பள்ளத்தாக்கில் சாத்தான் தான் இருப்பான். அல்லேலூயா. என்னைக்கு பிரச்சனை வருதோ அன்றைக்கு பேசுங்க, நான் பர்வதத்தில் நிற்க வேண்டியவன், பள்ளத்தாக்கில் நிற்க வேண்டியவன் அல்ல. அல்லேலூயா. 4 விஷயங்களை நான் குயிக்காக சொல்லிடுறேன். பர்வதத்தில் நிற்கும்போது என்னென்ன அவர் நமக்கு பாக்கியம் செய்வார் என்பதை நான் மேற்கோள் காட்டி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். பர்வதத்தில் நிற்கும்பொழுது முதலாவது அந்த 11வது வசனம் ஃபுல்லாக வாசிங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அதை வாசிக்கும் பொழுது பர்வதத்தில் நின்றீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் கொடுக்கறது பிரசன்னத்தை தருவார். எதை தருவார்? பள்ளத்தாக்கில் தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. எங்கே இருக்கும்? பர்வதத்தில் எதை பார்க்க முடியும்?
தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும். தேவன் எலியாவுக்கு உடனே பதில் கொடுக்கவில்லை. முதலில் தமது பிரசன்னத்திற்காக அவனை அழைத்தார். அல்லேலூயா. பதில்களை விட, பிரச்சனைகளை விட பிரசன்னமே மேலானதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. என் ப்ராப்ளமோ என் பிரச்சனையோ விட தேவனுடைய பிரசன்ஸ் எனக்கு முக்கியம். எத்தனை பேர் விரும்புகிறீங்களோ? கர்த்தர் உங்களுடைய பள்ளத்தாக்கிலிருந்து பர்வதத்தில் நிற்க செய்கிற தேவன். அல்லேலூயா. என்னைக்கு நீ பர்வதத்தில் வந்து நிற்கிறையோ தேவனுடைய பிரசன்னத்தை நீ உணருவாய். அல்லேலூயா. இன்றைக்கு பிரசன்னம், பர்வதம் என்பது தேவனுடைய சமூகம். இது தேவனுடைய சமூகம். உங்கள் வீட்டில் எங்கே நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ அது என்னது? எங்கெங்கெல்லாம் தேவனோடு பேசுகிறீங்களோ, எங்கெங்கெல்லாம் தேவனை பார்க்குறீங்களோ அதெல்லாம் என்னதுங்க? அப்போது கர்த்தர் வந்து எல்லார்கிட்டையும் பேசலை. பர்வதத்தில் கூப்பிடுவார். மோசே போய் நிற்பான், அங்கே பேசுவார், வாங்கிட்டு வந்துடுவார். எலியா போய் பேசுவார், மலை மேலே பேசுவார், வந்து மக்கள்கிட்ட சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு தேவ சமூகம் ஆலயமாக இருக்கிறது. தேவ சமூகம் உங்கள் வீடுகளாக இருக்கிறது. தேவ சமூகம் உங்கள் சரீரமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிரசன்னம் எப்போ வரும்னா, பர்வதத்தில் நிற்கிற ஒரு மனுஷனுக்கு தேவ பிரசன்னத்தை அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாத்ராகமம் 33, 14, 15 எடுத்து வாசித்தீங்கன்னா மோசேயை குறித்து அங்கே நம்ம பார்க்க முடியும். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். மோசே சொல்கிறான், வழி நடத்த உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கணும். அல்லேலூயா. வாழ்க்கையில் நம்ம சொல்லணும், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கணும். நம்ம பைக்கில், காரில் என்ன எழுதும்? உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது அங்கே ஸ்தோத்திரம், மீட்பும் ரட்சிப்பும் உண்டாகும். அல்லேலூயா. பர்வதத்தில் நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரசன்னம் உண்டாகும். பிரச்சனையில் இருக்கிறவங்களோட ஸ்தோத்திரம் பிரசன்னத்தை பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. முடியாது. அதனால தான் நான் அநேக செய்திகளில் நான் சொல்லுவேன், இந்த ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறவங்ககிட்டேருந்து நம்ம வெளியில் வந்துடணும். நிறைய பேர்கிட்ட பேசி பார்த்துருக்கீங்களா? அவங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணலேருந்து முடிக்கிற வரைக்கும் எதை பற்றி பேசுவாங்க? ஒன்று தோல்வியை பற்றி பேசுவாங்க, இல்லாட்டா பிரச்சனையை பற்றி தான் பேசுவாங்க. தீர்வை பற்றி பேசவே, அப்படி தீர்வை நீங்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அவங்களாம் பள்ளத்தாக்கின் ஆவிகள். அல்லேலூயா. என்ன ஆவி? பள்ளத்தாக்கின் ஆவி. அல்லேலூயா. பர்வதத்தில் இருக்கிறவன் பிரசன்னத்தை இது மட்டும்தான் பார்ப்பான். அல்லேலூயா. சங்கீதக்காரன் 97:5 சொல்கிறான், கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகை போல் உருகிற்று, சர்வ பூமியுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் எந்த இடத்துல வருதோ அவர் எல்லாவற்றையும் அப்படியே பனி போல மாற்றிடுவார். நான் இன்றைக்கு சொல்கிறேங்க, எந்த பெரிய டஃப் சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும், பெரிய ப்ராப்ளத்தில் இருந்தாலும், பிரசன்னம் உள்ளே வரும்பொழுது அதை உருக செய்கிறவர். சங்கீதக்காரன் பிரச்சனையில் இருக்கும்போது தான் அதை எழுதுகிறான். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று, சர்வ பூமியுடைய ஆண்டவரின், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. பிரச்சனை டெய்லி உண்டு. சாத்தான் டெய்லி பிரச்சனை தருவான். ஆனால் தேவ பிரசன்னம் அந்த இடத்துல வரும்பொழுது அது எல்லாத்தையும் உருக்கி மெழுகு போல மாற்றிடும். அல்லேலூயா. ஒரு குழந்தை இருட்டில் பயப்படும் பொழுது அந்த அறையின் விளக்கை விட தாயின் அருகாமை மிக ஆறுதலை தரும். உண்மையா இல்லையா? ஃபுல் இருட்டு இருந்தாலும் தாய் கூட இருந்தால் அவளுக்கு ஒரு ஆறுதல். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், பிரச்சனை நடுவில் தேவ பிரசன்னம் எனக்கு ஆறுதலை தரும். அல்லேலூயா. ஒருவேளை பிரச்சனை மாறாமல் இருக்கலாம், ஆனால் தேவ பிரசன்னம் நம்மை மாற்றும். தேவ பிரசன்னம் நமக்கு ஆறுதலை தரும். அல்லேலூயா. அதனால தான் எலியாவுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, பள்ளத்தாக்கில் இருக்க வேண்டியவன் நீ அல்ல, நீ எங்கே நிற்க வேண்டியவன்? பர்வதத்தில் நிற்க வேண்டியவன். அப்போ தான் என் பிரசன்னத்தை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால் பிரசன்னத்தை பார்க்க விரும்புகிறவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தீர்வை விட தேவனுடைய பிரசன்னத்தை தேடுங்க. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் சொல்யூஷனுக்காக நிறைய பேர்கிட்ட போகிறோம். இந்த பிரச்சனை எப்படி முடிக்கிறது, இதை எப்படி முடிக்கிறதுன்னு. தேவ பிரசன்னத்திற்குள்ளே வரும்பொழுது கர்த்தர் சகலவற்றையும் மாற்றுவார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லலாம், மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. அல்லேலூயா. இன்றைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள்? குடும்பத்தில் பிரச்சனை, வியாதி, பொருளாதார நெருக்கடி, வியாபாரம் இல்லை, வேலை இல்லை, ஸ்தோத்திரம், நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கா இல்லையா? ஒருவேளை அது உடனடியாக மாறாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் மாற்றிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கே எல்லா பிரச்சனையும் எடுத்துகிட்டு வர மாட்டார், ஆனால் தேவ பிரசன்னம் கூட இருக்கும்பொழுது, அந்த எக்ஸாம்பிளில் தான் திருப்பி மனசில் ஒரு இருட்டில் குழந்தை இருக்கும்பொழுது
தாய் கூட இருந்தாவே போதும், அது இருட்டுக்கு பயப்படுன்றீங்க, பயப்படாது. அல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுது நான் சொல்கிறேங்க, இன்றைக்கு இருக்கிற டஃப் சுச்சுவேஷனை நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எது இருக்குதோ இல்லையோ, அவர் கூட அவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கும் பொழுது இந்த டஃப் சுச்சுவேஷனை கர்த்தர் மாற்ற உதவி செய்வார். அல்லேலூயா. உங்களை மடங்கடிக்க யார் நினைத்தாலும் முடிக்கவே முடியாது. பக்கத்தில் தடி சொன்ன, உன்னை முடிக்கவே முடியாது, உங்களை யாரும் தோற்கடிக்கவே முடியாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறோம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதம் என்றோம். உண்மையா பொய்யா? பிரச்சனையே சிலருக்கு இல்லைன்னா அது ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. பிரசனம் நிறைந்த வாழ்க்கையே ஆசீர்வாதம். பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் தெய்வ பிரசனமும் அங்கே இருக்கும், அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏன்னா புறஜாதிகளை பார்த்தா பிரச்சனையே இல்லாமல் இருக்கான், அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறானா? இல்லைங்க. அல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியில் தெய்வ பிரசன்னம் நம்மை நடத்துதில்ல, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி 2 பேர்கிட்ட சொன்ன, பிரச்சனையாக இருக்கா, கவலையே படாத, தெய்வ பிரசன்னம் உன்னை வழி நடத்தும், உண்மையாக நடத்தும். அல்லேலூயா. தெய்வ பிரசன்னம் இருக்கும் பொழுது ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுவீங்க. எலியா பயந்து இருந்தான், தெய்வம் கூப்பிட்றாரு, பர்வதத்தில் வந்து நில்லு, நீ பள்ளத்தாக்கில் இருக்காத, என்னுடைய பிரசன்னத்தை நீ பார்ப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரசன்னத்திற்கு வந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு முடிவே எப்படி இது? பிரசன்னத்திற்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸை கர்த்தர் தருவார். பள்ளத்தாக்கில் இருக்க வரைக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கவே இருக்காது. என்றைக்கு பர்வதத்தில் நிற்கும் பொழுது பிரசன்னத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ அன்றையிலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு பலனே ஆசீர்வாதம். எப்போ ஆசீர்வாதம் வரும்னா தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கணும். அவர் என்னோடு இருந்தால் நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்ற ஒரு தீர்க்கத்தோடு நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் தேவன் ஸ்தோத்திரம் எலியாவுக்கு கொடுத்த பிரசன்னத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரச்சனை கண்டு இனிமேல் பயப்பட மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா. பாதி மென்று முழுங்குறீங்க, பிரச்சனை பார்த்து பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. எல்லாம் பிரச்சனையாக தான் இருக்குது, ஆனால் அது நடுவில் பிரசனமும் இருக்குது. அல்லேலூயா. பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லையா? அல்லேலூயா. பிரதர் நல்லா சிரிக்கிறத பார்த்தா நிறைய பிரச்சனை இருக்குது போல். அல்லேலூயா. பிரச்சனை இருக்குது, பக்கத்தில் தட்டி சொன்ன பிரச்சனை இருக்குது, அதை மேலே தேவ பிரசனமும் இருக்குது. அல்லேலூயா. பிரசனத்தினால் எல்லாவற்றையும் மாற்றுவார்னு எத்தனை பேர் நம்புகிறீங்க? அல்லேலூயா. உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எல்லா பிரச்சனைகள் மத்தியில் தேவ பிரசன்னம் உங்களை நடத்தும். தேவ பிரசன்னம் உள்ளே வரும்பொழுது அங்கே ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கும், ஆரோக்கியம் மட்டும்தான் இருக்கும். யாராலையும் உங்களை வீழ்த்தவே எந்த எசபேலும் தொட முடியாதுங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எசபேல் என்னை தொட முடியாது. அல்லேலூயா. அவன் என்ன அறிக்கை விட்றானா, அடுத்த நாள் இதே டைம் இதே நேரத்தில் உன்னை நான் போட்டுருவேன்னு சொல்லுவான். அல்லேலூயா. உங்களை சாவகடிக்க யாராலுமே முடியாது, உங்கள் குடும்பத்தை யாராலும் கவிழ்க்க முடியாது. ஏன்னா பிரசன்னத்திற்குள்ளே கர்த்தர் உங்களை வட்டமாய் பிடித்திருவார். அல்லேலூயா. எந்த எசபேலின் ஆவிகள் எங்கள் ஊழியத்தையும் குடும்பத்தையும் தொட முடியாதுன்னு சொல்கிறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. எந்த எசபேலும் என் மகளை தொட முடியாது, எந்த எசபேலும் என் மகனை தொட முடியாது, எந்த எசபேலும் என் குடும்பத்தை தொட முடியாது. ஏன்னா தேவ பிரசன்னத்திற்குள்ளே இருக்கும் பொழுது எந்த தீங்கும் எங்களை அணுகாது. அல்லேலூயா. பர்வதத்தில் நிற்கணும், பர்வதத்தில் நிற்கணும், தேவ சமூகத்தில் நிற்கணும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை வாங்கணும்னா எங்கே நிற்கணும்? பள்ளத்தாக்கில் இல்லை. அல்லேலூயா. ரெண்டாவது பர்வதத்தில் நிற்கும்பொழுது நினைவுகளை மாற்றுவார். எதை மாற்றுவார்? நம்ம நினைவுகள் நிறைய வாட்டி தப்பு பண்ணுறோம். நம்ம நினைவுகளை என்ன பண்ணுறோம்? நம்முடைய பார்வைன்னு சொல்லலாம், இல்லைனா நினைவுகள். நம்ம எதை நினைக்கிறோமோ அதன்படி வாழ்வோன்னு உலகத்தான் சொல்லுவான் இல்லையா? எதை நினைக்கிறியோ அதைப்படி வாழ்வன். அல்லேலூயா. அதில் 19:14 வசனம் வாசிங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இப்போ அவனுடைய நினைவுகள், அவனுடைய பார்வை எப்படி இருக்குது? ஏசப்பா கிட்ட பேசும்பொழுது நான் ஒருத்தந்தான் மீந்து இருக்கிறேன்றான். இன்றைக்கு நம்ம சொல்லுவோம், நிறைய பேர் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இந்த குடும்பத்திற்காக நான் மட்டும்தான் உழைக்கிறேன், இந்த ஊழியத்திற்காக நான் மட்டும்தான் உழைக்கிறேன் சொல்கிறோமா இல்லையா?
நிறைய நேரத்தில் நம்முடைய பார்வை, நம்முடைய நினைவுகள் இப்படி தான் இருக்குது. ஆனால் அங்கே தேவன் என்ன சொல்கிறாரு, டேய் நீ ஒருத்தன் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேரை வைத்திருக்கிறேன்? ஒருவேளை நம்முடைய நினைவுகள் தப்பாக இருக்கலாம், தேவனுடைய நினைவுகள் கரெக்டாக தான் இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய நினைவுகளை மாற்றுவார். எப்போ மாற்றுவார்னா பர்வதத்தில் நிற்கும் பொழுது. அல்லேலூயா. நம்ம ஒன்றத்தை தேடிக்கொண்டிருப்போம், அது நமக்கு நடக்காதுன்னும் போது கர்த்தர் சொல்லார், உன்னை வைத்து தான் நான் செய்வேன். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை மாற்றுகிறவர். ஒருவேளை எலியா பார்த்தது தவறான பார்வையாக இருந்திருக்கலாம், ஆனால் அவன் முழுமையாய் பார்க்கவில்லைன்னு என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. அவன் நினைத்தான், நான் மட்டும்தான் தேவனுக்காக வாழ்கிறேன், நான் மட்டும்தான் மீந்தி இருக்கிறேன். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ மட்டும் இல்லை, 7000 பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மனிதன் நிகழ்காலத்தை பார்க்கிறான், தேவன் முழு காலத்தையும் முழு படத்தையும் அவர் பார்க்கிறார். எதிர்காலத்தை அறிந்தவர் யார்? தேவன். அல்லேலூயா. கர்த்தர். அல்லேலூயா. இயேசு. யார் அறிந்தார்? நம்ம பார்க்குற பார்வை அல்ல, நம்முடைய நினைவுகள் அல்ல. அல்லேலூயா. ஏசாயா 55:8 எடுத்து வாசித்து பாருங்களேன். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஃபஸ்ட்டு நினைவுகளை மாற்றணும். 2 பேரை தட்டி சொல்ல, நீ நினைக்கிறது எல்லாம் தப்பு, அவர் நினைக்கிறது மட்டும்தான் கரெக்ட். அல்லேலூயா. நம்மளே நினச்சிக்கிறோம், என்னால் செய்ய முடியாது, என்னால் ஒன்றும் முடியாது, நான் படிக்கலை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட வசதி இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியாது, என்னால் ஜெபிக்க முடியாது, நான் பாவம் செஞ்சிட்டேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். இல்லை, உன் நினைவுகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு, அவருடைய நினைவுகள் எல்லாம் ஜெயிக்கும். அல்லேலூயா. நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த பாவத்தை செய்துட்டேன், எப்படி நான் ஜெபம் பண்ணுறது, கர்த்தர் எப்படி என்னை சேர்த்துப்பார்? இல்லை, உன்னுடைய நினைவுகள் எல்லாம் வேஸ்ட்டு. அல்லேலூயா. அவர் நினைத்த நினைவுகள். 66:18 வாசிங்க. அதே ஏசாயா 66:18. நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும், அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். அவர் நினைத்திருக்கிற நினைவுகளை எல்லாரும் காண்பார்கள். அல்லேலூயா. எப்போ நடக்கும்னா பர்வதத்தில் நீ நிற்கும் போது தான் உன் நினைவுகளை அவர் மாற்றுவார். அல்லேலூயா. அது வரைக்கும் எலியா நினச்சிருந்தது, நான் மட்டும்தான் கர்த்தருக்காக வாழ்கிறேன், நான் மட்டும்தான் எல்லாம் பண்ணுறேன்னா அவருடைய ஸ்தோத்திரம் ஆங்கிலேயே அவர் மாற்றுறார். ஸ்தோத்திரம். எரேமியா 29:11 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்கள் கையில் கொடுக்கணுன்னா உங்கள் நினைவை நீங்கள் மாற்றணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நினைவு உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் முடிவை மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. எலியா அது வரைக்கும் நினைக்கல. எலியா நினச்சது, எசபேல் என்ன நாளைக்கு இந்த நேரத்தில் சாகடிச்சிருவான்னு நினச்சி பள்ளத்தாக்கில் இருந்தான். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ பள்ளத்தாக்கில் இல்லை, பர்வதத்தில் நில், உன் பார்வையும் உன் நினைவுகளையும் மாற்று, கர்த்தர் உனக்கு ஜீவனை தருவார் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒருவேளை அவன் பள்ளத்தாக்கில் இருந்தால் எசபேல் அடுத்த நாள் அவளை சாவடிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. கண்டுபிடிச்சி வந்திருப்பா. ஆனால் பர்வதத்தில் வரும்பொழுது தேவனுடைய பிரசன்னமும் நினைவுகளும் மாறும் பொழுது அவனுடைய ஜீவன் தப்புவிக்கப்பட்டதுன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நினைவுகளை மாற்ற போகிறீங்க? ஒரே ஒருத்தர். எத்தனை பேர் நினைவுகளை மாற்ற போகிறீங்க? நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு வரணும்னா உங்கள் நினைவுகள் மாறணும். அல்லேலூயா. உங்கள் மகள் மேலே, மகன் மேலே, கணவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற நினைவுகள் அல்ல, அவர் வைத்திருக்கிற நினைவுகள். அது சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா. பர்வதத்தில் நிற்கிறவனுக்கு மட்டும்தான் கர்த்தர் நினைவுகளை மாற்றுவார். பழசெல்லாம் நினச்சினே இருக்காதுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். புதிய காரியங்களை தோன்ற செய்கிற தேவன். அல்லேலூயா. சில படங்களை நம்ம நேர்லேயோ ஃபோன்லேயோ பார்க்குறோம். கிட்ட வச்சு பார்த்தா அந்த படத்துடைய உருவம் நமக்கு அதை சில டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்கும்போது தான் அந்த ஓவியத்துடைய கருப்பொருள் நமக்கு தெரியும். உண்மையா இல்லையா? கிட்ட வச்சு பார்த்தா சிலது. அதே மாதிரி சில நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழுத்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய பழங்காலத்தில் இருந்த நினைவுகள் நம்ம என்ன பண்ணுது, இன்றைக்கு நம்மை வளர விடாமல் இருக்குது.
நம்முடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் எலியாவை பர்வதத்துக்கு அழைத்து பின்னோக்கி நிறுத்தி முழு காரியத்தையும் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். நீ மட்டும் கஷ்டப்படலை, என் ராஜ்யத்திற்கு இன்னும் 7000 பேரை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் நம்முடைய நினைவுகளில் கதவு மூடப்பட்டதுன்னு. அதை தேவன் சொல்கிறார், அவருடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னா, இன்னொரு கதவை நான் திறக்கிறேன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கதவு மூடுவதை தான் நம்ம நினைவாக நினைக்கிறோம். இப்போ நினச்சின்னு இருக்கிறோம், ஒரு வேலை தேடுறோம், ஒரு திருமணத்துக்கு தேடுறோம், ஏதோ ஒரு காரியத்துக்காக தேடுறோம். அது நடக்கலைன்னா என்ன நினைக்கிறோம், இது மூடப்பட்டு விட்டதுன்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் நினைக்கிற நினைவுகள் அதை வேறு டைரக்ஷனில் திறக்கிறார். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் தாமதம் நினைக்கிறோம், தேவனுடைய பார்வையில் அது என்ன சொல்லுங்களேன், அவருடைய நினைவுகள் ஆயத்தம். அல்லேலூயா. நம்முடைய பார்வையில் நம்முடைய நினைவுகளில் தாமதம், டிலேன்னு நினைக்கிறோம். ஆனால் அவருடைய நினைவுகள் அது என்னது, ப்ரிப்ரேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆயத்தத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. எழுதிங்க, சூழ்நிலையை நினைத்து கொண்டிருந்தால் பயம் வரும். எதை நினைத்து கொண்டிருந்தால்? நம்முடைய ப்ரெசண்ட் சிச்சுவேஷனை நீங்கள் நினைத்துனே இருந்தீங்கன்னா என்ன தான் வரும்? ஃபியர் மட்டும்தான் வரும். நாளைக்கு என்ன நடக்கும்னு நினச்சிக்கினே இருந்தீங்கன்னா என்ன வரும்? பயம் மட்டும்தான் வரும். அல்லேலூயா. தேவனை நினைத்து கொண்டிருந்தால் விசுவாசத்தை தருகிறவர், விசுவாசம் வரும். அல்லேலூயா. தேவனை நினைத்தால் விசுவாசம் வரும். நாளைக்கு இதை நான் ஜெயம் பெறுவேன், வெற்றியோடு நிற்பேன். எப்போ வரும்னா, தேவனை நினைக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நினைவுகள் மாறும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் கரங்களில் தருவார். அல்லேலூயா. பர்வதத்தில், நான் மீண்டும் சொல்கிறேன், பர்வதத்தில் நிற்கிறவனுக்கு கர்த்தர் பிரசன்னத்தை தருவார். அல்லேலூயா. பிரசன்னத்தை பெற்ற அனைவருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். ரெண்டாவது, பர்வதத்தில் நிற்கும் பொழுது நினைவுகளை மாற்றுகிற தேவன். யார் யாருக்கெல்லாம் நினைவுகள் மாறுச்சோ அந்த இடத்துல எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எதெல்லாம் ஜபத்தில் நீங்கள் எதிர்பார்த்து வைத்திருக்கிறீங்களோ அந்த முடிவெல்லாம் சமாதானத்திற்கு ஏதுவான முடிவுகளாய் கர்த்தர் மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அப்படியே நடத்துவார். அல்லேலூயா. பர்வதத்தில் எத்தனை பேர் நிற்க போகிறோம்? இப்போ தட்டுங்க, 2 பாயிண்ட்டை முடிச்சேன், தட்டி கேளுங்க. பிரச்சனையை விட்டு வெளியே வருவியா? என்ன கேட்காதீங்க, பக்கத்தில் கேளுங்க. எல்லாம் முடிஞ்சு கீழே போயிட்டு என்ன சொல்லுங்க, பிரச்சனையாக இருக்குது, பிரச்சனையை விட்டு வந்துடுங்க, பர்வதத்தை நெல்லுங்க. அவர் பிரசன்னத்தை தருவார், உங்கள் நினைவுகளை மாற்றுவார். எதிர்மறையான எண்ணங்களை எடுத்து போட்டுருங்க. ஒருவேளை சரீரம் பலவீனமாக தான் இருக்கும், ஆனால் சொல்லுங்கள், கர்த்தர் என் சரீரத்துக்கு பலனை தருவார். அல்லேலூயா. நினைவுகள் சில நேரத்தில் மாறும் பொழுது ஆயுள் நாட்கள் கூடும்னு டாக்டர் சொல்கிறாங்க. அல்லேலூயா. மூன்றாவது பர்வதத்தில் நிற்கும் பொழுது உன்னோடு பேசுவார். யாரோடு பேசுவார்? பர்வதத்தில் நின்னா மட்டும்தான் ஏசப்பா பேசுவார். எல்லா நேரத்துலையும் பேசவே மாட்டார். அதே 19:12 எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. தேவன் எப்பொழுதும் சத்தமாக பேச மாட்டாருங்க. சில நேரங்களில் மெல்லிய சத்தத்தோடு காதோரமாக வந்து பேசிட்டு போயிடுவார். அல்லேலூயா. சத்தம் கவனத்தை இருக்கும். உலகத்தில் என்ன இருக்கும்? ஒரு சவுண்டு நம்மளை என்ன பண்ணோம்? திரும்பி பார்க்க வைக்கும். டமால்னு ஒன்று பொருள் விழுந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பி பார்ப்போம். அல்லேலூயா. சத்தம் என்ன பண்ணோம்? கவனத்தை இருக்கும். ஆனால் மெல்லிய சத்தம் உறவுகளை பலப்படுத்தும். எதை பலப்படுத்தும்? உறவுகளை பலப்படுத்துவது மெல்லிய சத்தம். தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணுன்னா நீங்கள் மேலே வந்து தான் நிற்கணும். எதில் நிற்கணும்? பர்வதத்தில் நின்னால் மட்டும்தான் தேவன் உங்களோடு பேசுவார். பர்வதம் எதுவாக இருக்கலாம், உங்களுடைய அதிகாலை ஜபமாக இருக்கலாம், உங்களுடைய உபவாச ஜபமாக இருக்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு பர்வதத்துக்கு நீங்கள் போய் இமயமலையில் நிறைய பேர் போகிற மாதிரி போகணுன்னு அவசியமே இல்லை. அவர் எங்கேயுமே உலாவி கொண்டு இருக்கிறார். மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் எல்லா இடத்துலையும், அண்ட சராசரங்களையும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களோடு பேச வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தில் நீங்கள் நாட்டப்பட்ட மரங்களாக இருக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு, உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய சபை கூடி வருதல் எதையும் விட்டு விடாமல் அதில் பர்வதத்திலே நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 10:27 நம்ம வாசிக்கிறோம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான்
நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அல்லேலூயா. அப்போது அந்த மெல்லிய சத்தத்தை ஆடுகள் உணரணும்னா நீங்கள் பர்வதத்தின் மேலே நிற்கணும். அல்லேலூயா. அப்போ தான் மேய்ப்பனின் சத்தம் கேட்கும். மேய்ப்பனின் சத்தம் எப்போ கேட்கும்? பர்வதத்தில் நிற்கிறவங்களுக்கு. யோபு 37:5 யாருனா எடுத்து வாசிங்க. யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை எப்போங்க? தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய். அல்லேலூயா. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் எதுங்க? கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். எப்போனா பர்வதத்தில் நிற்கிற உனக்கு கர்த்தர் பேசுவார். எத்தனை பேர் கூட கர்த்தர் பேசியிருக்கிறார்? அல்லேலூயா. வார்த்தையின் மூலம், ஜபத்தின் மூலம், பாடல்களின் மூலம் கர்த்தர் நம்மோடு முகமுகமாய் பேசுவார். சிலரோடு சொப்பனத்தில் பேசுவார். அல்லேலூயா. செத்துப்போன எங்கள் அப்பா அம்மா வராங்களோ இல்லையோ நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கும். அல்லேலூயா. சொப்பனத்தில் வந்து பேசுவாங்க. அல்லேலூயா. தேவ ஸ்தோத்திரம். பர்வதத்தில் நிற்கிற உனக்கு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஒரு கூட்டத்தில் 100 பேர் இருந்தாலும் 200 பேர் இருந்தாலும் எவ்வளோ சவுண்டுகள் இருந்தாலும் நமக்கு நெருக்கமான ஒருத்தருடைய குரல் அங்கே இருந்தால் நம்ம அதை இருந்து கவனிப்போம். உண்மையா இல்லையா? 1000 பேர் இருக்கட்டும், நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் ஒரு சவுண்டு நம்ம பேரிட்டு கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்ப்போமா? பார்க்க மாட்டோமா? அல்லேலூயா. தேவனுடைய சத்தம் அதை காட்டிலும் மெல்லியதாக இருக்கும். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த சத்தம் ஏன் உங்களுக்கு கேட்குதுன்னா அது உறவு மூலமாய் வருகிறது. அல்லேலூயா. உங்களுக்கும் அந்த நெருக்கமான உறவுனால் அந்த சத்தம் உங்களை ஸ்தோத்திரம் கவர்ந்து இழுக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம சுற்றி என்னென்ன சத்தம் இருக்குது சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஃபேன் சத்தம் இருக்குது, டிவி சத்தம் இருக்குது, உலகத்தின் சத்தம் இருக்குது, எல்லா அசுத்தமான சத்தங்களும் இருக்குது, நன்மையான சத்தங்களும் இருக்குது. அல்லேலூயா. இது நடுவில் தேவ சத்தம் நம்ம கேட்கணுமா இல்லையா? காலையில் ஏஞ்சா வீட்டில் சில வீடுகளில் வேறு சவுண்டெல்லாம் வரும். உண்மையா இல்லையா? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சில சவுண்டுகள்லாம். சில வீட்டுகளில் காலையில் எழுமோடனே சினிமா பாட்டை சொல்லுங்களேன். சில வீட்டில் சுப்ரபாதத்தை போட்டுருவாங்க. சில வீட்டில் சீரியலாக, சில வீட்டில் ஐபிஎல்லாக. பேசவே மாட்டீங்களே. எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. 1-2 வீட்டில் பிளெஸ்ஸிங் டிவி ஓடும்னு நினைக்கிறேன். அது கூட கேபிள் இருக்கா என்னன்னு தெரியல. அல்லேலூயா. அநேக சவுண்டு நம்ம கேட்குறோம், அநேக சத்தங்களை கேட்குறோம். சாலையில் போகிறோம், எவ்வளோ சவுண்டு இருக்குது. அழுகையின் சத்தம், கூக்குரலின் சத்தம், சந்தோஷத்தின் சத்தம், எல்லா சத்தமும் கேட்குது. ஆனால் இது நடுவில் எந்த சத்தம் நம்ம கேட்கணும்? தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. அந்த சத்தத்தை நீ கேட்கணுன்னா ஒரே வழி பர்வதத்தில் நிற்கணும். அல்லேலூயா. எலியாவை போல் பள்ளத்தாக்கில் பிரச்சனையோடு நீ டெய்லி உன் புருஷனோடு அடிச்சு நின்னா அந்த சவுண்டே உனக்கு கேட்காது. அல்லேலூயா. பக்கத்தில் கேளுங்க, மெல்லிய சத்தம் கேட்குதா? சண்டை சத்தம் கேட்குதா? அல்லேலூயா. பள்ளங்களை ஸ்தோத்திரம், பர்வதங்கள் எல்லாம் பிளக்குது. அந்த வசனத்தை சகோதரி வாசித்த போது, பர்வதங்கள் பிளக்குது, கண்மலை உடையுது, பலத்த காற்று அடிக்குது, பூமி அதிருது, அக்கினி வருது, எல்லாமே நடக்குதுங்க. ஆனால் அது நடுவில் என்ன இருக்குதுங்க சொல்லுங்களேன்? அவருடைய மெல்லிய சத்தம் யார்கிட்ட போகுது? எலியா கிட்ட போகுது. நம்மகிட்டயும் நிறைய சவுண்டு இன்றைக்கி இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த எல்லா சவுண்டுக்கு காட்டிலும் எலியாவோட அவர் மெல்லிய சவுண்டோட, மெல்லிய சத்தத்தோடு எலியாவோடு பேசினார் என்று நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தின் சத்தம் தகவலை தரும், தேவனின் சத்தம் திசையை தரும். அல்லேலூயா. எந்த டைரக்ஷனில் நீ போகணுமோ தேவ சத்தத்தை நீ கேட்டினா அந்த இடத்துல நீ போய் நிற்ப. அல்லேலூயா. உலகத்தின் சத்தங்கள் எல்லாம் தகவலை தான் தரும். நீங்கள் ஜிபிஎஸ்ஸை போட்டு வண்டியை ஓட்டினீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லும். அல்லேலூயா. தேவனுடைய சத்தம் தான் சரியான லொக்கேஷனுக்கு எத்தனை போய் சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது மூன்றாவது இது பாயிண்டில் நான் சொல்கிறேன், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. தேவ சத்தம் உங்கள் வாழ்க்கையில் கேட்கும் பொழுது, உன்னோடு அவர் பேசும் பொழுது கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள். இப்போ 3 பாயிண்ட் நான் பேசியிருக்கிறேன். ஒன்று என்னது? பிரசன்னத்தை தருவார். பிரசன்னத்தை தரும் பொழுது ஆசீர்வாதம் உண்டாகும். 2வது நினைவுகளை மாற்றுவார். நினைவுகளை மாற்றும் பொழுது எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்கள் கையில் தருவார். 3வது
உன்னோடு பேசுவார். உன்னோடு பேசும்பொழுது, அவருடைய சத்தம் கேட்கும் பொழுது கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம எங்கே இருக்கணும்? பர்வதத்தில் நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எங்கே இருக்கிறோன்னு ரொம்ப முக்கியம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நம்ம எங்கே இருக்கிறோன்னு ரொம்ப முக்கியம். நல்லா தட்டி கேளுங்க, நம்ம எங்கே இருக்கிறோன்னு ரொம்ப முக்கியம். பிரச்சனை வந்தோடனே பக்கத்து வீட்டு அக்கா கிட்டே போய் புலம்பக்கூடாது. அல்லேலூயா. பிரச்சனை வந்தோடனே பாதி பேர் ஒயின் ஷாப் போயிடுவாங்க, பாதி பேர் தேட்டருக்கு போயிடுவாங்க, பாதி பேர் தனியாக ஓடிடுவாங்க. என்னத்துக்காக? பிரச்சனையை ஓவர் கம் பண்ணோன்னா சொல்லுங்கள், பர்வதத்தில் நில்லு. அல்லேலூயா. பிரச்சனைகளை மாற்றுகிறவர் உன்னோடு இருக்கிறார். லாஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். பர்வதத்தினில் அழைப்பை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உன்னை அழைத்த அழைப்பை அவர் நிறைவேற்றுவார். எப்போ நிறைவேற்றுவார்னா பர்வதத்தில் இருக்கும். 19, 15, 16 எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. எலியா என்ன நினச்சிட்டு இருந்தான்? நான் மழையை வர வச்சேன், தீர்க்கதரிசிகள்லாம் ஜெயிச்சிட்டேன், எல்லாரையும் வெட்டி போட்டுட்டேன், செத்த ஒரு மகனை எழுப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையெல்லாம் அப்படி தானே அவன் நினச்சான். அந்த பள்ளத்தாக்கில் இருக்கும்போது என்ன நினச்சான்? எனக்கு கொடுத்த எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன், இப்போ எசபேல் வந்து என்னை சாகடிக்க போகிறான், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் என்ன சொல்கிறோம்? நான் எனக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு சொல்லியிருக்கோமா இல்லையா? இனிமேல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் தேவன் அவன் சொல்கிறான், என் ஊழியம் முடிந்து விட்டது என்று நினைத்தான். ஆனால் தேவன் சொல்கிறார், உன் பணியின் அடுத்த அத்தியாயம் இப்பொழுது தான் தொடங்குது. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இன்னும் முடியல, இன்னும் முடியல. நல்லா தட்டி சொல்லுங்கள். நாளைக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் ஆக போகுது. ஆனால் அதுலேயும் அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இந்த மெசேஜை கேட்டவுடனே பிரச்சனை முடியும்னு நினைக்காதீங்க. பிரச்சனை இன்னும் அதிகமாகும். ஆனால் அது நடுவில் கர்த்தர் உன்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உன்னை உறுதியாய் நிற்க வைப்பார். அல்லேலூயா. அவன் நினச்சான் என்னுடைய எல்லா வாழ்க்கையும் முடிந்தது, அவ்வளோதான் நினச்சான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை. ரோமர் 8:30 வாசிக்கிறோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை முன்குறித்தவர், என்னை அழைத்தவர் என்னை மகிமைப்படுத்தியே தீருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை மகிமைப்படுத்தியே தீருவார். வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்தாலும் தேவனுடைய திட்டம் முடிவதே இல்லை. ஒரு தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. அவர் எத்தனையோ ஜெயத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இது முடிவல்ல. தேவனுடைய திட்டங்களில் அவருடைய அழைப்பை நிறைவேற்றுகிற நாட்களுக்குள்ளாக எலியாவை நடத்தின தேவன் அவருடைய அழைப்பை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறோம், வயதாயிடுச்சு, என்னால் முடியல, வாய்ப்பு கிடைக்கல. அல்லேலூயா. தேவன் அழைத்ததை நிறைவேற்றுகிறவர். உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறாருன்னா அந்த அழைப்பில் நான் அடிக்கடி அதை தான் சொல்லுவேன். 80 வயசில் 40 வயசில் அவன் ஆசைப்பட்டான், 80 வயசில் கரத்தில் கொடுத்தார். 120 வயசு வரைக்கும் மக்களை நடத்த அவருக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தார். அல்லேலூயா. கண்ணு மங்களன்னு நம்ம வாசிக்கிறோம், கண் பார்வை கூட அவனுக்கு மங்களாகலை. அல்லேலூயா. எந்த வயதில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோன்னு பயப்படாதீங்க. நீங்கள் போடுகிற முழங்காலில், நீங்கள் போடுகிற ஜபத்தினால் பெரிய மாற்றங்களை கர்த்தர் உருவாக்க முடியும். அல்லேலூயா. அழைப்பை நிறைவேற்றுவார். உங்களை அழைத்ததை நிறைவேற்றுவார். எப்போனா எது மேலே நிற்கணும் சொல்லுங்களேன். யாருக்கும் பயப்படாதீங்க. நல்லா 2 பேரை தட்டி சொல்லுங்கள், யாருக்கும் பயப்படாத, அதுக்கும் திமிராகவும் இருக்காத. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படு. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தா போதும். அல்லேலூயா. எந்த எசபேலுக்கும் பயப்படாது. யாரும் வாழ்க்கையை முடிக்கவே முடியாது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்கள் யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஒரு தோல்வியினால் ஒடுங்கி போகாத, இன்னும் அதிக ஜெயத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்று கண்ட தோல்வி உனக்கு தோல்வி அல்ல, இது காட்டிலும் பெரிய அழைப்பை நிறைவேற்றுகிறவர். எலியா நினைத்தான் எசபேலால் நாளைக்கு இந்த நேரத்தில் செத்து போயிடுவானே. ஆனால் அவன் மேலே வந்து நின்ன பிறகு அவனுக்கு கொடுத்த டியூட்டியை அவன் தொடர்ந்து செய்ய கர்த்தர் உதவி செய்தார். நீ மேலே வந்து நின்னா தான் டியூட்டி கிடைக்கும். அல்லேலூயா. காரு ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கெல்லாம் டியூட்டி வேணும்னு ஆன் பண்ணிவிட்டு நின்னா தான், ஆஃப் பண்ணிட்டு உட்காந்தா என்ன வராது? வராது. அல்லேலூயா.
கர்த்தர் உனக்குரிய டியூட்டியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம தேவனை ஸ்தோத்திரம் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறோம். பிலிப்பியர் 1:5 எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவனை ஸ்தோத்திரம். உங்களுக்கு நம்பி உங்கள் நற்கிரிகளை தொடங்கினவர் அதை முடிவு பரியந்தம் நடத்துவார். அல்லேலூயா. தைரியமாக இருங்க. கர்த்தர் இந்த மனுஷனோடு இந்த மனுஷியோடு இந்த குடும்பத்தோடு இணைத்ததை உங்கள் அழைப்பை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தாயின் கருவில் என்னை தோன்றும் முன்னே தெரிந்து கொண்ட தேவன் என்னுடைய அழைப்பை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. பர்வதத்தில் நான் நிற்கும் பொழுது என்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவார், அழைப்பை உறுதிப்படுத்துவார். யாரெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்களோ இன்றைக்கு பர்வதத்தில் போய் நின்று ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்பா, என் வாழ்க்கையில் எதை நீங்கள் நியமித்து இருக்கிறீங்களோ, எதை நீங்கள் தீர்மானித்து இருக்கிறீங்களோ அதை நீங்கள் திட்டமாய் நிறைவேற்றுங்க. அழைப்பை நிறைவேற்றுகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை அழைத்தவர் அவர் மட்டும்தான், என்னை ரட்சித்தவர் அவர் மட்டும்தான். எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டினாக இருக்கிறதுனால நான் கிறிஸ்டின் அல்ல. அல்லேலூயா. தேவன் என்னை ரட்சித்தார், சொந்த இரத்தத்தினால் என்னை மீட்டு கொண்டார், என் ஜீவனை அழிவுக்கு பாதுகாத்தார், நித்திய ஜீவனோடு என்னை வாழ வைப்பார். அல்லேலூயா. திருமணத்துக்காக மரணத்துக்காக சபை வருகிற கும்பல் நம்ம அல்ல. அல்லேலூயா. தேவனுக்காய் வாழ்கிற கும்பலாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் அழைப்பை நிறைவேற்றுவார். பக்கத்தில் 2 பேரையும் தட்டி சொல்லுங்கள். பிரச்சனையிலேருந்து வெளியில் வா, பயத்திலிருந்து வெளியில் வா, மனசோர்விலிருந்து வெளியில் வா, தேவ சமூகத்தின் பர்வதத்தில் நில். இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் எல்லாரையும். அல்லேலூயா. பிரச்சனையிலேருந்து வெளியில் வா, பயத்திலிருந்து வெளியில் வா, மனசோர்விலிருந்து வெளியில் வா, தேவ சமூகத்தின் பர்வதத்தில் நில். அல்லேலூயா. எல்லாம் ஜெயமாய முடியும். அல்லேலூயா. அவன் ஓடி ஒளிஞ்சான். அதுக்கு முன்னாடி அவன் அற்புதம் செய்தவன். அதற்கு முன்னாடி 450 பேரை வெட்டி சாய்த்து உள்ளே வந்தவன் எசபேல்னு ஒரு பொம்பளையுடைய வார்த்தையில் பயந்து போய் நிற்கிறான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பயத்தினால் நம்ம அநேக காரியங்களை இழந்து கொண்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் செய்வார். அல்லேலூயா. பர்வதத்தில் நிற்பவர்களுக்கு பிரச்சனையோ தேவ பிரசன்னத்தையும் புதிய பார்வையும் தெளிவான சத்தத்தையும் நிறைவேறும் அழைப்பையும் அருளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பர்வதத்தில் நிற்கும் பொழுது தேவ பிரசன்னத்தையும் புதிய நினைவுகளையும் தெளிவான சத்தத்தையும் நிறைவேறும் அழைப்பையும் அருளுகிறவராய் உங்களோடு, நம்முடைய ஊழியத்தோடு, உங்கள் குடும்பங்களோடு அவர் இருப்பார். எத்தனை பேர் இப்போ பர்வதத்தில் நிற்க போகிறீங்க? தேவ சமூகத்தை எத்தனை பேர் நாட போகிறீங்க? சண்டே மட்டும் தேவ சமூகம் அல்ல, வாரத்தில் 7 நாளும் தேவ சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களால் 6 நாளும் சபைக்கு வர முடியாமல் இருக்கலாம், சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு அறை தேவ சமூகமாக இருக்கணும். எல்லா அறையும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு இடத்துல ஜெபம் பண்ணோம், உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த இடத்துல அந்த நேரத்தில் முழங்கால் படிட்டு தேவ சமூகமாய் அதை நீங்கள் நினைக்கும் பொழுது தேவன் உங்களோடு உறவாடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுவே ஒரு பெரிய பர்வதமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பர்வதத்தில் நிற்கிற உங்களுக்கு கர்த்தருடைய ஸ்தோத்திரம் பிரசன்னத்தை உணர்வீங்க. உங்கள் நினைவுகள் எல்லாம் மாற்றுவார். உங்களோடு அவர் பேசுவார். அழைப்பை உறுதிப்படுத்துகிற தேவன். எல்லாம் எழும்பி நிற்போம்.